ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஸ்னேசி டாக்ஸ் தமிழ் பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்மளோட 2வது தொடரில் இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச வந்திருக்கோம்? சேஃப் எர்த், சேஃப் சாயில். இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச வந்திருக்கோம். சரி, இதெல்லாம் யாருக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு, நீங்கள் போய் யாருக்கிட்டேருந்து காப்பாற்ற போறீங்க ஸ்னேசின்னு என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். இது ஒரு ஹியூமன் பீயிங்கோட கடமை. ஸோ இதை பற்றி நம்ம பேசுறதுக்கு தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மரகதவள்ளி எலைஸ் மேகின்ற மாதிரி மதி வதனி எலைஸ் மது. ஹாய் மது, வெல்கம் டு ஸ்னேசி டாக்ஸ். ஹலோ, ஹாய் எவ்ரி ஒன். என்னையும் இந்த டாக்ல ஒரு பாட்டா பேச கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஸ்னேசி. வெல்கம் 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 மது. சரி சொல்லுங்க மது, இன்னைக்கு சேஃப் எர்த்னா உங்களுக்கு என்ன விஷயம் முதல்ல மைண்டுக்கு வருது? இன்னைக்கு நம்ம சேஃப் எர்த்னாலே நம்ம இந்த பூமியில நம்ம எல்லாருமே பிறந்தவங்க தான். அதனால இந்த பூமியை நம்ம எப்பவுமே அழியாம காப்பாற்றணும். ஏன்னா இந்த பூமியில எல்லா ஜீவராசிகளுமே வாழ்ந்துட்டு இருக்கு. நம்ம மட்டுமே இந்த உலகத்துல வாழ்றோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நிறைய நம்மளை தவிர மத்த சின்ன சின்ன ஆர்கனிசம்ஸ், அனிமல்ஸ், விலங்குகள் எல்லாமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மட்டுமே சுயநலமா இருக்கிறனால இந்த பூமியை நம்ம சரியா காப்பாத்துறது இல்ல. மற்ற மிருகங்களையும் சரி, செடி கொடிகளையும் சரி, பிளான்ட்ஸையும் சரி நம்ம பெருசா இல்ல. இது எல்லாரோடைய பொறுப்பு. இதை பாதுகாக்கிறது நம்ம எல்லாத்தோடைய கடமைன்னு நீங்க சொல்ல வரீங்க? ஆமா, எல்லாரோடைய கடமை. வளமான ஒரு நாட்டுல நம்ம ஹெல்த்தியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம ஏதாவது ஒன்று விட்டுட்டு போக முடியும். சரி, அந்த மாதிரினா நீங்க என்னென்ன விஷயம் நம்ம கடைபிடிக்கணும்னு நீங்க சொல்றீங்க மது? என்னென்ன விஷயங்கள் கடைபிடிக்கணும்னா, என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, நிறைய இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ இந்த பிளாஸ்டிக் உபயோகத்தை நிறையவே குறைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடத்துல இந்த பிளாஸ்டிக் பையை நம்ம சொல்லுவோம்ல, இந்த பிளாஸ்டிக் பையை அவங்க ரீசைக்கிள் பிளாஸ்டிக் பேக்ஸ் கூட நிறைய வந்துருச்சு. ஆமா, அட் த சேம் டைம் பேப்பர் ஸ்ட்ரா நிறைய இடத்துல இருக்கு. நம்ம எப்போ ஜூஸ் விரும்பி குடிக்கிறோமோ அந்த டைம் அது ஊறி போய் தொங்கி போயிடும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஏர்த்தை காப்பாற்றுறதுக்கு ஒரே காரணத்துக்காக அதையே நம்ம சகிச்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ராவை தூக்கி ஓரமாக போட்டு கல்ப்புன்னு ஜூஸ் அடிச்சிடணும். ஒரே கல்ப்பில் இறக்கிடணும். எஸ். அதனால ஆனா இன்னும் சில பேர் இது இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே சில பேர் யார் எப்படி பண்ணா நமக்கு என்ன அப்படின்றதுனால 20 காசு கொடுத்தாச்சும் நம்ம அந்த பிளாஸ்டிக்கை வாங்குறோம் அப்படின்னு வாங்கிடுறாங்க. ஆமா, அப்ப அந்த பிளாஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ஓஷன்ல போயிருந்துச்சுன்னா அங்க ஆமைகள் இருக்கு, அதுக்கு கடல் வாழ் உயிரினங்கள் நிறைய இருக்கு. மாட்டி இல்ல ஒரே குருவி அது உள்ளுக்கு சாப்பாடு இருக்குன்னு தலையை உடுதுனே வச்சுக்குவோமே, காத்தடிச்சு அது உள்ளுக்கே மாட்டிக்கிச்சு. ஸோ அது மூச்சு திணறி இறக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பை நம்மளுக்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தவிர மித்த ஜீவராசிங்களுக்கு இல்ல. அது இயற்கைக்கு எதிராக தான் இருக்குது. அதுவும் பூமிக்கு நிறையவே அது நிறைய பாதிப்புகள் நிறைய கொடுக்கும். அது மண்ணுல இறங்கி அது ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு கெமிக்கலா மாறிடும். அது ஒரு நல்ல உரமா இருக்காது பூமிக்கு, மண்ணுக்கு. சோ ஒரு நல்ல உணவு நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆமா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஜப்பான் எடுத்துக்குவோமே, அங்க நிறைய பேர் நடந்து போவாங்க, சைக்கிள்ல போவாங்க. பொல்யூஷனை குறைக்கிறதுக்காக ரொம்ப கிட்ட டிஸ்டன்ஸ் கூட நம்ம நடந்து போகலாம், சைக்கிளில் போகலாம். நம்ம இங்கேருந்து பின்னாடி கடைக்கு போகிறதுக்கே ஓகே மோட்டர் பைக் எடுத்துகிட்டு போவோம், காடி எடுத்து போவோம். ஏன்னா பொல்யூஷனை நம்ம தான் அதிகமாக ஆக்கிக்கிட்டு. காடியில் ஏதாவது ஒரு பொண்ணு இருக்கும்ல, இல்லை நடந்து போனால் மூச்சு வாங்குது, வெயிலில் பட்டா கருத்துருவேன், அந்த மாதிரி ஒரு சில்லி சாக்க சொல்லிக்கிட்டு நம்மளே தப்பிச்சுக்கிட்டு இருக்கோன்னு தான் நான் சொல்லுவேன். மூச்சு வாங்குது, கருத்துருவேன். கண்டிப்பாக ஒரு பொறுப்பற்ற ஒரு சிட்டிசனாக நம்ம இருக்கிறோம். கார்பூலிங் பண்ணலாம், நடந்து போகிறது நமக்குமே ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். இப்போ நிறைய ஒபிசிட்டிலாம் வருது. ஏன்னா நம்ம சாப்பாடு பேட்டர்ன் நிறைய மாறிடுச்சு. நம்ம ப்ரொசஸ் ஃபுட்ஸ் நிறையா சாப்பிட்றோம். கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் ட்ரிங்க்ஸ் நிறையா குடிக்கிறோம். ஸோ அந்த இயற்கை வளம்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு தான் சொல்லணும். ஆர்கானிக்காக சாப்பிட்றது நிறையவே குறைஞ்சிருச்சு. ஏன்னா இது எல்லா விஷயமும் மண்ணுலேருந்து தான் ஆரம்பிக்குது. மண்ணு, புழு, பூச்சி, பிறகு பறவைகள், அந்த ஃபுட் செயினை நம்ம பிரேக் பண்றோம்னா முதல்ல நம்ம சத்குரு சொன்ன மாதிரி நம்ம சேஃப் சாயில் தான் முதல்ல பண்ணணும். முதல்ல மண்ணை தான் காக்கணும். இந்த ஈஷா ஃபவுண்டேஷன் சத்குரு என்ன செய்யறாரு, தனியா ஒரு மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கிட்டு UK டு இந்தியா 30,000 கிலோமீட்டர் ஒரு ஜேர்னி போறாரு. எதுக்காக? இந்த அவேர்னஸ் எல்லாத்துக்கும் பரப்புறதுக்காக. இந்த இனிஷியேட்டிவ் யாராவது ஒரு ஆள், ஆமா, இது அவர் தான் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. இது எல்லாத்தோடைய கடமை. பெரிய பெரிய தலைவர்கள் இதை நிறைய இதை பத்தி வெளியே பேசினாங்க. அப்துல் கலாம் சார், விவேக் சார், இவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்போ புரியல. ஒருவேளை நம்ம பேரம்பேத்தி காலத்துல நம்ம தண்ணி எடுக்கிறதுக்கு இங்கேருந்து செவ்வாய் கிரகத்துக்கு தான் போய் தண்ணி எடுக்க முடியும்ன்ற நிலைமை வந்துச்சுன்னா அப்போ புரியல, இப்போ புரியுது. அப்படி அந்த மாதிரி அன்றே கணித்தார்.
அப்துல் கலாம் அப்படின்ற மாதிரி, அன்றை கணித்தாரு அந்நியன் மாதிரி, அந்நியன் அந்த மாதிரி, அந்த மாதிரி அந்த மாதிரி செவ்வாகிறதுக்கு விட்டுடா வண்டிய அந்த மாதிரி. ஆமாம், அதான் நான் இடையில ஒரு கல்யாணத்துக்கு போனேன் மது. அங்கே வந்து மரக்கன்றுகள் கொடுத்தாங்க. அது வந்து அந்த மாப்பிள்ளையே இனிஷியேட்டிவ் போட்டாராம். வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் டாக் கிஃப்ட் கொடுத்தாங்க. அப்போ கூட எனக்கு அது சரியா புரியல. இந்த மரத்தை எடுத்து போய் நான் நட்டு வச்சு என்ன செய்ய போகிறேன் அப்படி யோசிச்சேன். ஆனால் அதை பற்றி நான் நிறைய விஷயம் படிக்க இப்போ உங்கள் மூலியமாகவே நிறைய இன்ஃபர்மேஷன் வரவும் எனக்கு இப்போ தான் புரியுது. ஓகே, இதில் வந்து இது வந்து நம்ம டீப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். டீப்பாக பார்க்கணுன்னா அந்த டீப்பாக படுக்கணும்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து நம்ம ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆழமா. சரி சொல்லுங்க, வேற என்ன விஷயம் நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கீங்க? நான் இப்போ மண் எப்போதுமே எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கும். சரி, நீங்க மண்ணுக்கு உயிர் இருக்குன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அது எனக்கு அது சாத்தியம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். மண்ணுக்கு எப்படி உயிர் இருக்கு? ஆனா நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம், மண்ணு மாதிரி இருக்கல, நீ ஒரு மண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை, அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு தலையில மண்ணு தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஆனா அதுதான் கிடையாது. மண்ணு எப்பவுமே பிரயோஜனமாக தான் இருக்கும், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மண்ணு வந்துட்டு அதுக்கு உயிர் இருக்கு, அது வந்துட்டு அதனால சுவாசிக்க முடியும். இட் கேன் பிரீத். ஆமாம், அந்த சேஃப் சாயில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மண்ணுக்கு போதுமான நியூட்ரிஷன் இருந்தால் தான் அது வந்து செழிப்பான மண். ஒன்ஸ் அந்த மண் இறந்துருச்சுன்னா அந்த மண்ணில் வந்து ஒரு மரம் முளையாது, அந்த மண் யூஸ்ஃபுல் இல்லாமல் போயிடும். ஸோ வந்து நிறையா நம்ம நியூட்ரிஷன் தேவைப்படுது மண்ணுக்கு. ஸோ மண்ணை நிறையா காப்போம், ஏன்னா அதுதான் பேசிக். அதுலேருந்து தான் மரம் வருது, செடி கொடி தாவரங்கள், அப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு வேணுங்கிற காய்கறிகள் எல்லாமே அப்படியே தான் விளையுது. இல்லாட்டி 4 பண்ண இதெல்லாம் வராட்டி நம்ம என்ன செய்வோம்? ஆர்டிஃபிஷியல் முட்டைக்கோசு வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் முட்டை வந்துருச்சு, ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் ரைஸ் வந்துருச்சு. ஸோ வேற என்னென்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஃபியூச்சரில் வந்து ஆர்டிஃபிஷியலாக என்னென்ன இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஆர்டிஃபிஷியல் உணவுகள். ஆமா, எல்லாமே வந்துட்டு ஆர்டிஃபிஷியலுக்கு போயிடுவோம். முள்ளுலாம் கூறு இல்லாமல் மொக்கையா இருக்குதான், ஏன்னா கையில் குத்திரோன்னு சொல்லிட்டு நம்ம டிசைனுக்கு பண்ணிக்கலாம். கத்திரி கலர் கஸ்டமைஸ் டூரியான் பண்ணலாம். நம்ம என்ன கலர் கேட்குறோமோ, இல்லை பர்த்டேக்கு வந்து டாக் கிஃப்ட் மாதிரி நம்ம ஹாப்பி பர்த்டே போட்டு நம்ம மூஞ்சி போட்டு பிரிண்ட் பண்ணியே டாக் கிஃப்ட் அனுப்புகிறாங்களாம். அந்த அளவுக்கு டூரியான் வந்து பெலூனில் பேர் அடிக்கிற மாதிரி ஆச்சு. அப்படி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, இப்போ நிறைய கண்டுபிடிப்புகள் வருது. ஆமாம், நிறைய பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும்னு சொல்லிட்டு மல்லாக்கா படுத்துட்டு மேலே ஃபேனை பார்த்து பல ஐடியாஸ்கள் யோசிக்கிறதுனால எப்படி யோசிக்கிறாங்கன்னே தெரியல. மண்ணில் வந்துட்டு நிறைய, இப்போ என்ன கேட்டிங்கன்னா, மண்ணில் நிறைய வந்துட்டு நுண்ணுயிர்கள் சொல்லுவாங்க, அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் நிறையவே வாழுது. ஸோ அதுதான் வந்துட்டு பயிர்களை வளர்ச்சி அடைய செய்யும். நம்ம மண்ணில் எது போட்டாலுமே பயிர்களை வந்துட்டு நிறைய செழிப்பாக வளர்றதுக்கு அது உதவி செய்யும். இப்போ ஒரு கைப்பிடி மண் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கைப்பிடி மண்ணில் பல லட்சம் நுண்ணுயிர்கள் இருக்கும், லைக் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். அது உள்ளுக்கு பாக்டீரியா இருக்கும், ஃபங்கஸ் இருக்கும், மண்புழுகள் இருக்கும். மண்புழுகள் இருக்கிற ஒரு மண்ணு தான் வந்துட்டு ஒரு மண்ணை வந்துட்டு அது சரிமானமாக்கும். அது வந்துட்டு செழிப்பான ஒரு, எவ்வளோக்கு எவ்வளோ அது வந்து நிறைய மண்புழுக்கள் இருக்கோ அது ஒரு செழிப்பான மண்ணுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து நிறைய கெமிக்கல் உரங்கள் பாய்க்கிறோம், ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து அதெல்லாம் நிறைய போட்டு அது ஒன்றுமே அந்த மண்ணே வந்துட்டு ரொம்ப என்ன சொல்லுவாங்க, தரிசு நிலம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆக்கிடுறோம். ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ எதுவுமே ஒரிஜினலாக ஆர்கானிக்காக எதுவுமே இல்லாமல் அன்ஹெல்த்தியான ஒரு என்வாயரன்மெண்ட்டை நம்ம வந்து உருவாக்குறோம். அதை சாப்பிட்டு நமக்குமே அது நிறைய பாதிப்புகள் கொடுக்கும். ஸோ அடுத்த வர தலைமுறைகளுக்கு வந்துட்டு நம்ம எதையாவது வச்சுட்டு போகணும். நம்மவே எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னா அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல இருந்துருவாங்க. அதுதான் ஒரு உண்மை. ஆமா, இது நீங்க சொல்றது வந்து ஒரு எப்படி இருக்குன்னா, மொத்த ஆள் யாரும் வந்து நம்ம வாழ்க்கையை கெடுக்க தேவையில்லை, சரி நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்மளே சிம்பு மாதிரி, அதான் நம்ம மண்ணிலே நம்ம மண்ணு போட்டுக்கோன்னு சொல்லுவோம், மண்ணள்ளி போட்டுக்கிறடா அந்த மாதிரின்ற மாதிரி. நானே கெடுத்துக்கேன்டா, என் அவடுக்கு சமையல் தான்டா, என்னையாண்டா இழுக்கிறீங்க. இது அதே மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறது குளோபல் வார்மிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா சாயில் வார்மிங்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த பிரச்சனை வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. எதனாலனா இந்த செயற்கை உரங்கள் நிறைய நம்ம யூஸ் பண்றோம்ல, அதனாலேயே வந்துட்டு சாயில் வார்மிங் வரும். இப்போ வனவிலங்குகள் இருக்கும்ல, இந்த காட்டுல வாழ்ற மிருகங்கள் அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் இருந்தால்தான் அந்த காடுமே சரி அந்த மண்ணுமே சரி நிறையவே பாதுகாக்க முடியும். அதுங்களோட வீட்டில் அதுங்க இருந்தாதான் நமக்கு நல்லது. ஏன்னா அதுங்க
இப்போ நம்ம நிறைய அர்பனைசேஷன் நோக்கி போய்கிட்டு இருக்கிறனால எல்லாத்தையுமே அழிக்கும். ஸோ எல்லாத்தையும் அழிச்சனால அது வந்துங்க வெளியே வந்துடுது. அது வீட்டை விட்டு அது வெளியே வந்தோடனே நமக்குமே அது வந்துட்டு நிறைய தொந்தரவுகளாக இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்க, நடுராத்திரியில் வந்துட்டு பாம்பு வந்து பக்கத்தில் படுக்குது. அது என்னங்க இந்த மாதிரி சொல்லி பயம் கொடுத்துறீங்க? ஆக்சுவலி அது உண்மை. இப்போ வந்து இந்த குரங்குகள்லாம் இருக்குல்ல, இப்போ அதோட வீடை அழிச்சிட்டு நம்ம வீடு கட்டிக்கிட்டோம். திடீர்னு குரங்கு வந்தா, ஏய் நீ எங்கேருந்து வந்தேன்னு கேட்கும். அது கேட்கணும், ஏய் மேன் நான் உன்கிட்ட கேட்கணும், மேன் நீ எங்கேருந்து வந்த, நீ என் இடத்துல வீடு கட்டியிருக்கேன்னு. ஏய் மேன் who are you? ஸோ ஆமா, ஸோ அவங்க இடத்துல நம்ம அத்துமீறி பூந்துட்டு நம்ம இல்லாதது பண்றது. ஆமா, அது மட்டும் இல்லாமல் வனங்குகள் இல்லாதனால இந்த மிருகங்களுக்கு நிறைய ஆபத்துங்களும் விளையுது. பிகாஸ் ஏன்னா ஹைவேஸ் வந்துருச்சா, அவங்களுக்கு வந்து முன்ன பின்ன அவங்க ரோடுலாம் பார்த்தது இல்லை. ஸோ வந்து விபத்துகள் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நம்ம நார்மலாக ஹைவேஸ்ல போகும்போது கூட பார்க்கலாம், ஏதாச்சும் ஒரு விலங்கு அந்த விபத்துல சிக்கியிருக்கும். கண்டிப்பா. ஆமா, கண்டிப்பா அடிபட்டிருக்கும். இது நம்மளே தப்பு சொல்லிக்கிற ஒரு விஷயம்தான். அட் த சேம் டைம் இந்த காடுகளை பாதுகாக்கிறதுக்கு கூட அதான் இந்த ஜங்கிள் அண்ட் ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரி வந்து இதை கொஞ்சம் இன்னும் டீப்பா பார்க்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இன்னும் போற காலத்துல வந்துட்டு பாப்புலேஷன் வந்துட்டு நிறையவே வந்துட்டு நிறைய ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ணணும்னா மண் வளத்தை எப்படி மண்ணை வந்துட்டு எப்படி காப்பாற்றணுன்றது அவேர்னஸ் வந்துட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம சொல்லி வளர்க்கணும். இப்ப எப்படி சத்குரு வந்துட்டு ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் மாதிரி ஒன்று செஞ்சுட்டு இருக்காரோ, நம்மளுமே நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லியே வளர்க்கணும். ஸ்கூல்லையும் சரி, எங்கேயுமே இப்போ சோஷியல் மீடியாஸ்லாம் இருக்குது. ஸோ இதை நிறைய நம்ம வந்துட்டு அது ஒரு டூல்ஸாக பாய்ச்சிக்கலாம். லைக் அது டூல்ஸாக பாய்ச்சி அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கலாம். ஆமாம், வீட்டுக்கு இத்தனை மரம் இருக்கணும். அட் த சேம் டைம் நம்ம துணி போடுறோம்ல, இந்த டெக்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி, க்ளோதிங் இண்டஸ்ட்ரிக்கு முன்னோட இப்போ ரொம்ப அதிக நஷ்டம் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஆர்கானிக் காட்டன்ற விஷயம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதை செயல்படுத்துறதுக்கு அதுக்கு போதுமான இது இல்லை. இந்த சேஃப் சாயில் இருக்குல்ல, அதுலேருந்து தான் இந்த விஷயம் எல்லாமே ஆரம்பிக்குது. அது அங்கே பாதிக்கிறதுனால நிறைய விஷயம் ப்ரொடக்ஷன் நேச்சுரலாக பண்ண முடியல. ஸோ பண்ண முடியாதனால நீங்கள் பாருங்கள், இந்த ஃபுட் செயின் பிரேக் ஆகுது, நம்மளுக்கு துணிமணி கஷ்டமாக இருக்குது. 4 பண்ணி நம்ம வாழை இலையை கட்டிட்டு இன்னும் இல்லை நண்பன் நியூஸ் பேப்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதையாச்சும் போட்டுக்கலாம். மறுபடியும் பின்னாலேயே போகிறோம். மறுபடியும் போய் அந்த காலத்துலேருந்து நம்ம எப்படி துணிலாம் கட்டிட்டு இலையை கட்டிக்கிட்டு அழைச்சிப்போம், அந்த மாதிரி நம்ம போக போகிறோம். ஆமாம், நம்ம எவ்வளோ முன்னேறி மேலே போயிட்டே இருக்கோமோ இப்போ நம்மளே வந்து பின்னாடி ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்கோம்னு தான் அர்த்தம். வேற யாரும் வேற வேணாம், நமக்கே நம்ம வச்சுக்கிட்டாதான் சொந்த செலவில் சூனியை வச்சுக்கிறோம். ஆமாம், இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும்னு தான் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இருக்காங்களே, அவங்க வந்துட்டு எவ்ரி இயர் வந்துட்டு ஒரு வேர்ல்ட் சாயில் டேன்னு சொல்லிட்டு 5th December 2021 வந்துட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமே 5th December வந்தால் நம்ம வந்துட்டு வேர்ல்ட் சாயில் டே சொல்லிட்டு அப்படி ஒரு நாள் வந்துட்டு நம்ம கொண்டாடுவோம் இனிமே. சரி, இப்போ நம்ம குளோபல் வார்மிங்னா வந்து எனக்கு தெரிஞ்சது ஃபியூ மினிட்ஸ் வந்து இல்லை ஒரு 1 hour நம்ம கரண்ட் எல்லாமே அடைச்சிட்டு கேண்டில் கொளுத்தி வச்சுட்டு இந்த எலக்ட்ரிசிட்டி பாய்க்காமல் இருப்போம். அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன்னு. ஸோ இந்த சேஃப் சாயில் டே அன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஒரு நாள் மட்டும் மண்ணை ஞாபகம் வச்சுருப்போமா எப்படி? ஓகே, அந்த அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம்னா நிறைய மரங்கள் நட்டு வைக்கலாம். நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன மரங்களாக கூட இருக்கலாம், மரக்கன்றுகள்லாம் இருக்கும், அந்த மாதிரி நடலாம். இல்லைன்னா கேம்பெயின்ஸ்லாம் செய்யலாம், நிறைய கேம்பெயின்ஸ் செய்யலாம். அந்த ஸ்கூல்லேயும் சரி, இப்போ வந்துட்டு நிறைய இன்ஸ்டிடியூட்டில் படிக்கிற பிள்ளைங்க இவங்கக்கிட்டலாம் வந்துட்டு ஈவன் சின்னதுலேருந்தே அவங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டில் பண்ணிடணும். அப்போ தான் வந்துட்டு இதோட பயன்கள் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி கண்ட இடத்துல குப்பை போடாமல் அவங்க வந்துட்டு இப்போவே அந்த பூமியை வந்து காப்பாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம சொல்லி வளர்க்குறதுல தான் இருக்குது, நம்ம ஊட்டி வளர்க்குறதுல தான் இருக்குன்னு நீங்கள் சொல்ல வரீங்க? ஆமாம், ஊட்டி வரை உறவுன்ற மாதிரி நம்ம ஊட்டி கொடுக்கணும். இது அந்த ஊட்டி ஊருன்னு நினச்சிக்க போகிறாங்க. ஓ, நீங்கள் அப்படி வரீங்களா? இது அந்த ஊட்டி இல்லை, இந்த அறிவு ஊட்டி. சரி மது, சொல்லுங்கள், இந்த மாதிரி மண்ணை சரியாக பாதுகாக்காட்டி அது என்னென்ன விளைவுகள் 4 பண்ணு நம்ம அதை எதிர்நோக்க வேண்டிய நிலைமைகள் வரும்? ஓகே, இந்த இப்போ மண் இந்த நிறைய கெடுதல அதோட காரணங்கள் என்னென்னா மண் அரிப்பு ஏற்படுது, மண் அந்த சாயில் இரோஷன் சொல்லுவாங்களே அது ஏற்படுது. அதனால் இப்போ நீங்கள் கந்திங்லாம் போனீங்கன்னா அது நிறைய நடக்கும். ஸோ அதெல்லாம் நிறைய நடக்கும். அது நடக்கிறதுனால இப்போ நிறைய விபத்துக்கள் நடக்கும், இப்போ நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கும். மண் சரிவு, மண் அரிப்புன்னு கூட சொல்லுவாங்க அது. அப்போது நிறைய
ஃபேக்ட்ரியிலேருந்து கழிவுகள்லாம் இருக்கும்ல, அதோட டாக்ஸிக்லாம் நஞ்சு பொருட்கள் அதெல்லாம் வந்துட்டு அப்படியே விவசாய நிலத்தில் வந்துட்டு சில கம்பெனிஸ் வந்துட்டு விட்டுருவாங்க. அதெல்லாம் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி மிஷின் அந்த மாதிரி ஒரு முறையான ஒரு ஃபில்டரேஷன், அது முறையான ஒரு வழியில் வந்து ஃபில்டர் பண்ணி அது வந்துட்டு அந்த கழிவுகள் வெளியாக்குற மாதிரி ஒரு சட்டத்திட்டங்கள் வந்துட்டு வெளியாக்கணும், ஒரு ரூல்ஸ் வெளியாக்கணும். அமேசிங். ஏன்னா இதை கேட்கும் போது எனக்கே நிறைய விஷயம் தோணுது. நான் எப்போதும் என்ன செய்வேன்னா, இந்த நர்சரிலாம் போனேன்னா நிறைய மண் செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருவேன். வந்து வச்சுட்டு அந்த நர்சரியில் வாங்கின பாட்லேயே தான் அது இருக்கும். நான் இன்னொரு பாட்டுக்கு மாற்றி வைக்கிறேன். அதோ அப்புறம் மாத்திரேன் பார்த்தா அந்த செடியும் வாடிடும். ஸோ நான் வந்து சரி இதுக்கு நம்ம ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் எப்போதும் நினச்சிருக்கும் போது அது தள்ளி போயிட்டே இருக்குது. மதுக்கிட்டேருந்து இன்றைக்கி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து எனக்கே என்ன ஊக்கமாக இருக்குன்னா, ஓகே நான் 4 செடி நட்டு வைக்க போகிறேன். இதை வந்து நம்ம ஒவ்வொரு ஆளோடைய கடமை. நார்மலி விநாயகர் சதுர்த்தி அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், விநாயகரை கொண்டு போய் கடலில் கரைப்போம்ல, அது வந்துட்டு ஒரு வகை வாட்டர் பொல்யூஷன் தான் சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு தாட்ஃபுல்லான ஒரு ஐடியாவில் அதே மாதிரி ஏர்தி கிளேல வந்துட்டு பூவோட விதையை வந்து உள்ளே வச்சு அந்த விநாயகரை வந்துட்டு நம்ம தண்ணியில் கலந்து அந்த விதையை வந்துட்டு நம்ம செடியாக நட்டால் அது வந்துட்டு பூவாக வரும். நான் அந்த ஒரு முயற்சியில் நான் ஈடுபட்டு அதுக்கு நல்ல ஒரு பூ நல்லாவே அது நல்லா இன்னுமே செழிப்பாகவே அது வளர்ந்துட்டு மண்ணுக்காக என்னால் முடிஞ்ச ஒரு கைமாறி கான்ட்ரிபியூஷன் சொல்லலாம். ரைட். இன்றைக்கி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம மதுக்கிட்டேருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இன்ஸ்பைரிங்காக இருக்குது. சேஃப் சாயில், சேஃப் எர்த், இந்த விஷயம் வந்து நம்ம எல்லாரும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு நம்ம எபிசோட் வந்து இது வந்து நம்ம நாலேஜபிளாக போச்சுன்னு தான் நம்ம நீங்கள் சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் மது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு டாபிக் இந்த ஒரு டாப்பிக்கை பேசுகிறதுக்கு என்ன அழைச்சதுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். அதுக்கு நான் ஸ்னேசிக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இனிமேல் நான் அடிக்கடி வருவேன். இந்த மாதிரி டாப்பிக்கை எந்த டாப்பிக்காக இருந்தாலும் நீ உடனே கால் பண்ணிடணும். அங்கங்க மானே பொன்மானே போட்டு விட்டுருக்கேன். நம்ம ஒன்று அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்தே விடைபெறுவது சந்தானநாதன் ஆகிய ஸ்னேசி. தேங்க்யூ.